நீட் மறுதேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். கடுமையான சோதனைக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். களத்திலிருந்து செய்தியாளர் தரும் தகவல்களை கேட்கலாம். இது குறித்து செய்தியாளர் மீனா களத்தில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். மீனா, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. மார்ஷல், கண்டிப்பாக நடப்பு ஆண்டிற்கான இளநிலை நீட் மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு என்பது இன்று நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீட் நுழைவுத் தேர்வுகளில் பல்வேறு குளறுபடிகள், வினாத்தாள் கசிவு போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த தேர்வு என்பது கடுமையான எதிர்வினைகளுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்றைய தினம் இந்த நீட் மறு நுழைவுத் தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த தேர்வு என்பது இன்று நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் தற்பொழுது அவர்கள் தேர்வு எழுதும் அறைக்குள் செல்ல தொடங்கி இருக்கின்றனர். கடந்த முறை நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை விட இந்த மறு தேர்வுக்கு மாணவர்கள் மத்தியிலும் சரி, தேர்வு அதிகாரிகள் மத்தியிலும் சரி, கடுமையான நெறிமுறைகள் என்பது பின்பற்றப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது சரியாக நண்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு என்பது நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது முதல் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சியையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். சரியாக காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை மட்டுமே மாணவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர். உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய ஹால் டிக்கெட் மற்றும் ஐடி ப்ரூஃப் போன்றவற்றை சரியாக கொண்டு வந்திருக்கிறார்களா என்பது சரிபார்க்கப்பட்ட பிறகு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 1:30 வரை மட்டுமே மாணவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி உண்டு. அவரவர்கள் சரியான தேர்வு மையத்திற்கு தான் வந்திருக்கிறார்களா என்பதை முதலில் சரிபார்த்து பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு நீட் தேர்வுகளை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது பல்வேறு விமர்சனங்களும் குளறுபடிகளும் நிகழ்ந்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும். அந்த வகையில் நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மத்தியில் சற்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை வினாத்தாள் கசிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் மத்தியில் கடும் போராட்டம் எழுந்தது. நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு போராட்டங்கள் எழுந்து வந்த நிலையில் அதற்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த தேர்வு என்பது நடைபெறுகின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்விற்கு எதிராக மாணவர்கள் சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த நீட் தேர்வினால் பல்வேறு மாணவர்களும் பல்வேறு நிகழ்வுகளை அசம்பாவிதங்களை கையில் எடுத்துக்கொண்ட நிலையில் மாணவர்கள் மத்தியில் இது போன்ற அச்சத்தினை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் சார்பில் தொடர் போராட்டம் என்பதும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. பல்வேறு குளறுபடிகளுக்கு நிலையில் மீண்டும் இந்த நீட் மறு நுழைவுத் தேர்வு என்பது இன்று மீண்டும் நடைபெற இருக்கின்றது. மாலை 5:15 மணி வரை இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய தேர்வுகளையொட்டி தேர்வு அறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பின்பற்றப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்பதும் ஒரு 48 நெறிமுறைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 11 மணி முதல் உள்ளே வருவதில் இருந்து மாலை அவர்கள் வெளியில் வரும் வரை என்னென்ன செய்ய வேண்டும், மாணவர்களும் தேர்வு அதிகாரிகளும் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு நிமிடமாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை பின்பற்றி தான் மாணவர்களும் இங்கு தேர்வு எழுத வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களும் செயல்பட வேண்டும். அதேபோல் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இலகுவான ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு நெறிமுறைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் மாணவர்களும் தற்பொழுது இந்த நீட் நுழைவுத் தேர்வு மறு நுழைவுத் தேர்வு என்பதை எழுத வந்திருக்கின்றனர். கடந்த முறை மாணவர்கள் எழுதியதை காட்டிலும் இந்த முறை என்ன மாதிரியாக வினாத்தாள்கள் இருக்கப் போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இந்த சூழலில் சரியாக 1:30 மணி மாணவர்கள் அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். உள்ளே எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன்ற எந்த பொருட்களும் கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு 4 பொருட்கள், ஹால் டிக்கெட், மாணவர்களுடைய ஐடி கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஒரு தண்ணீர் பாட்டில் மட்டுமே மாணவர்கள் உள்ளே கொண்டு செல்வதற்கு என்பது அனுமதி இருக்கின்றது.
ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்த சூழலில் இன்றைய தினம் நடைபெற உள்ள இந்த நீட் நுழைவுத் தேர்வு முறையாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வினாத்தாள்கள் உள்ளிட்ட அனைத்துமே அதாவது ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் ஏற்கனவே பத்திரமாக அந்தந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இங்கு இருக்கக்கூடிய அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கக்கூடிய தேர்வு மையத்திற்கும் வினாத்தாள்கள் என்பது ஏற்கனவே கூடுதல் பாதுகாப்புடன் தேர்வு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சரியாக 1:50 மணிக்கு பிறகு மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான தாள்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பிறகு 2 மணிக்கு தேர்வு என்பது தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த சூழலில் நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய நீட் மறுத்து நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கின்ற நிலையில் 11 மணி முதல் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மார்ஷல் மீனா, தற்போது தேர்வு தொடங்க இருக்கிறது. தற்போது எவ்வளவு மாணவர்கள் அங்கு வந்துள்ளனர்? மாணவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? குறிப்பாக நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் மறு நுழைவுத் தேர்வை எழுத இருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைய தேர்வை எதிர்கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக சென்னையில் 300க்கும் மேற்பட்ட மையங்களில் இந்த தேர்வு என்பது நடைபெறும் நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை இன்று எழுதுவதற்கு தேர்வு மையத்திற்கு வந்திருக்கின்றனர். தேர்வு மையம் சரியாக இருக்கின்றதா, அவர்கள் சரியான மையத்திற்கு தான் வந்திருக்கிறார்களா என்பதை முறையாக அவர்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் எண் உட்பட பல்வேறு சரிபார்ப்புகளுக்கு பிறகு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக கடந்த முறை மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வுக்காக மிக தீவிரமாக ஆயத்தமாகி வந்த நிலையில் இந்த மறு தேர்வுக்கும் மாணவர்கள் மத்தியில் அது மாதிரியான ஒரு நிலைதான் எழுந்திருக்கின்றது. இதை தவிர நாம் பார்க்கும் பொழுது கடந்த முறை தேர்வு அதாவது மிக நல்ல முறையில் எழுதிய மாணவர்கள் மத்தியில் சற்று அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், கடந்த முறை நீட் நுழைவுத் தேர்வை நாங்கள் ரொம்ப நல்லா எழுதியிருந்தோம் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் சொன்னதை நாம் குறிப்பிட்டிருப்போம். இந்த முறை அந்த குளறுபடிகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெறக்கூடிய இந்த மறு நுழைவுத் தேர்வில் வினாத்தாள்கள் என்பது அச்சம் கலந்த எதிர்பார்ப்பு என்பது மாணவர்கள் மத்தியில் இருக்கின்றது. இருந்தாலும் கடந்த முறை எழுதிய அந்த தேர்வு ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொள்வோம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியிருக்கின்ற நிலையில் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 300 மையங்களில் மாணவர்கள் இந்த தேர்வினை எதிர்கொள்ள இருக்கின்றனர். மாணவர்களுக்கு ஆதரவாக அவர்களது பெற்றோர்களுமே காலை முதல் இந்த தேர்வு மையத்திற்கு வெளியில் வந்து மாணவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கொடுத்து வருகின்றனர். தேர்வு முடியும் வரை காத்திருந்து தேர்வுகள் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு முறையும் பெற்றோர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இந்த தேர்வு மையத்தின் வெளியிலேயே மாலை வரை காத்திருப்பர். இந்த பல்வேறு இதற்கு மத்தியில் தான் இந்த 2 மணிக்கு இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது சரியாக தொடங்கி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடந்த முறை நடைபெற்ற, அதாவது கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுகளுக்கான கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை விட இன்று நடைபெறக்கூடிய இந்த மறு நுழைவுத் தேர்வுக்கான கட்டுப்பாடுகள் என்பது மிக தீவிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தீவிர கட்டுப்பாட்டு நெறிமுறைகளுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் இந்த நீட் மறு நுழைவுத் தேர்வு என்பது சரியாக 2 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. மார்ஷல், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மீனா. நீட் மறுதேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வர தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நியூ கல்லூரியில் இருந்து செய்தியாளர் சுதன்குமார் இணைப்பில் இருக்கிறார். சுதன்குமார், வணக்கம். நீட் மறுதேர்வு இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேசிய தேர்வு முகமையின் சார்பாக மருத்துவ கல்லூரி தேசிய முகமை தேர்வு காரணம் மருத்துவ கல்லூரி தேசிய முகமை தேர்வு காரணம் தேசிய தேர்வு முகமை சார்பாக மருத்துவ படிப்புகளுக்கு நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. பல்வேறு முறைகேடுகள் சம்பந்தமாக, வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக அந்த தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு இன்று இந்தியா முழுவதும் 551 நகரங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் 551 நகரங்களில் சுமார் 5440 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. நாம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற நியூ கல்லூரியில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு பார்த்தால்
மாணவர்கள் தற்போது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு வர தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு மாணவர்களையும் அவர்களின் சான்றுகளை பார்த்து அவர்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாணவர்களிடம் முறையான வழிகாட்டுதல்கள் இருக்கிறதா என்பதனை சோதனை செய்து பின்னர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேர்வை பொறுத்தவரை வினாத்தாள் நாடு முழுக்க சுமார் 22.7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்தேர்வினை எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 1.42 பேர் இந்த தேர்வை எழுத இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மொத்தம் 307 தேர்வு மையங்கள் நடைபெறும் என நினைவு அறிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 43 மையங்களில் இத்தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22,000 மாணவர்கள் இத்தேர்வினை எழுத தயாராகி இருக்கின்றனர். தேர்வு மையங்களுக்கு பிற்பகல் 1:30 மணிக்கு முன்னதாக தேர்வுக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் துறைத் தேர்வு 2 மணி அளவில் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதிய கல்லூரியில் மாணவர்கள் தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள். நீட் மறுதேர்வை பொறுத்தவரை 95,000க்கும் மேற்பட்ட தேர்வு அறைகளில் மொத்தம் 1,38,560 சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது எனவும் இவை தேசிய மாநில மற்றும் அமைச்சக நிலைகளில் நேரடியாக கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாமர்கள் அதாவது முறைகேடுகளை தடுக்க ECIL மற்றும் BEL நிறுவனங்களின் 51,300 ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் 2 கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஒரு மையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 38,795 சோதனை ஊழியர்களும் பயோமெட்ரிக் மற்றும் 48,448 ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக ஒரு மையத்திற்கு சராசரியாக 40 முதல் 50 பாதுகாப்பு பணிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வுக்காக ரகசிய பொருட்கள் மற்றும் வினாத்தாள்களை பயன்படுத்த கொண்டு சேர்க்க காவல்துறை, துணை ராணுவ படை, இந்திய விமானப்படை மற்றும் அஞ்சல் துறை ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக நேற்றைய தினம் நாடு தழுவிய அளவில் ஒரு மாதிரி பயிற்சி நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு மையங்களில் குடிநீர், ORS மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் இந்த தேர்வானது மதியம் 2 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. நாம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய நியூ கல்வியில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்தாலே தெரிகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நீட் நுழைவுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வரிசையாக நின்று தங்களுடைய ஆல் டிக்கெட்டை காண்பித்து உள்ளே செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவில் ராமச்சந்திரன் மற்றும் முருகன் நமக்கு அதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் மாணவர் வரிசையில் நின்று தங்கள் பெற்றோருடன் வந்து இங்கு நின்று கொண்டு தங்களுடைய சான்றிதழை காண்பித்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு பெற்றோர் என்ன கூறினார் என்றால் மாணவர்களின் தேர்வு எழுதும் அறையினுடைய சீரியல் நம்பர்கள் முறையாக இங்கே வெளியே ஒட்டப்படவில்லை என போலீசார் மற்றும் தேர்வு நடத்தும் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது சற்று நேரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமை சார்பாக என்னென்ன வழிகாட்டு தெரிவிக்கப்பட்டது என்றால் பெற்றோர்களுக்கும் கூட வரும் பாதுகாவலர்களும் கல்லூரி மையத்துக்கு வெளியே தேர்வு மையத்திற்கு வெளியே நிழற்குடைகள் மற்றும் பயணிகள் அமரும் நிழற்குடை அமைக்கப்படும் தெரிவித்தீர்கள். நாம் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வெளியே அது நிழற்குடை போன்ற எவையும் அமைக்கப்படவில்லை. முறையாக அமைக்கப்பட்ட பெற்றோர்களும் சில வாக்குகள் ஈடுபட்டார்கள். அதாவது வெயில் காலம் என்பதால் அதிகப்படியான வெயில் இருக்கிறது. நாங்கள் தொலைதூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். முறையான இங்கே குடிநீர் வசதி ஏற்படுத்தவில்லை, ஒரு நிழற்குடை இல்லை என சில பேர் இங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நாம் காட்சியை பார்த்திருந்தோம். அது மட்டுமல்ல ஒரு பெற்றோர் அதாவது தேர்வு எழுதும் மாணவர்களின் வரிசை எண், அவர்கள் அமரும் அறை போன்ற பட்டியல் வந்து மற்ற தேர்வு மையங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இருக்கிற இந்த நியூ கல்லூரியில் தேர்வு எழுதப்படுகின்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அது காட்சி நாம் பார்த்திருந்தோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்குமார்.